ஹலோ மக்களே, ஹர்த்திக்கோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அதுக்கு மார்னிங்கே நான் ப்ரோமோகிரானட்லாம் எடுத்து உரித்து எடுத்துக்கிட்டேன் அவருக்கு ஸ்நாக்ஸ்க்காக. அதுக்கப்புறம் ஒருத்தராக வந்து எங்கள் அம்மா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஹர்த்திக்கை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அவன் வெளியே போகிறான். நான் இது வரையும் ப்ளே ஸ்கூல்லாம் நான் விட்டேன், ஆனால் அவர் அங்கே செட் ஆகலை. ஸோ அவருக்காக நான் என்ன ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ஒன்றுத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் ப்ரோமோகிரானட் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் இன்னொன்றுத்தில் வந்து வேஃபர்ஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டேயில் ரொம்பவே அழுவான். ஸோ அவனுக்கு பிடிச்ச வேஃபர்ஸ் அண்ட் பட்டர் முறுக்குன்னுவாங்களே அது. அண்ட் இதுதான் அவருக்கு நாங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் லன்ச் வந்து கேரட் சாதம் அண்ட் எக்கு. ஸோ அவர் கிளம்பிலாம் ரெடி ஆகி உட்காந்துட்டார். என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியாமல் உட்காந்துட்டு கேஷுவலாக ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் எங்களை விட்டு கொஞ்ச நேரம் கூட இருந்தது இல்லை. பட் வந்து எங்களுக்கு நிறைய ஆட்டம் கொடுத்தாரு. வாங்க போய் பார்க்கலாம் உங்கள் ஸ்கூல் எப்படி. ஸோ ஹர்த்திக்கோட ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் இதுதான். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேராக உள்ளே போயிட்டு இன்னும் எங்கேன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஃபீஸ் பே பண்ணும்போது நாங்கள் விளையாடிட்டு ஜாலியாக இருந்தார். அந்த ஒரு குஷிலேயே போயிட்டு ஒரு யூட்டன் எடுப்பார் பாருங்க அங்கே. அதுதான் அல்டிமேட்டாக இருக்கும். அதோட அடம் பிடிச்சவன் தான். பயங்கரமான ஒரு அழுவை ஸ்டில் இன்னுமே. ஸோ நாங்கள் வெட்னஸ்டே கொண்டு போய் விட்டோம். இந்த வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா வந்து கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் நிற்கும் போது இருந்தான். அதோடு அழ ஆரம்பித்தவன் அழுதுகிட்டே இருந்தான். ரொம்பவே அழுதான். இன்னுமே அவனுக்கு வந்து இந்த ஃப்ரைடேலேருந்து அவனுக்கு ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் பயந்து ஃபீவரே வந்துருச்சு அவருக்கு. இதில் தான் நாங்கள் விட்டுட்டு எனக்கும் மனசே இல்லை. பிகாஸ் என்னதோ அழுதுகிட்டே இருந்தாங்க, அடம் பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே எங்களை போங்கன்னு சொன்னோடனே நாங்கள் கிளம்பல. எங்கள் அம்மா வந்து வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு 12 o'clock வரையும் வெளியே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ½ an hourல வந்துடுவான்ட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா பாவம் தெரியாது சொல்ல பாத்ரூம்லாம் வர்றது கொஞ்சம் கூட்டு போய் புதுசாக இருக்குல்ல, எல்லாம் புது குழந்தைங்க தான். சரி, ஒரு ஃபர்ஸ்ட் நாள் விட்டு அழுவாங்க, அப்புறம் சரியாக போய்டும். உங்களுக்கு வழி கட்டுவாங்க. நான் என் குழந்தை கூட இருந்ததோட எங்கள் அம்மா இருந்தது தான் அதிகம். ஸோ எனக்குமே கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அவர் ரொம்ப நாங்கள் அடிக்கிறது வேறு, மற்றவங்க அடிக்கிறது வேறு இல்லை. எங்கள் அம்மா வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க என் பிள்ளை. ஏன்னா அந்த ஒரு இடத்துல வந்து வாயை மூடு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலும் எங்கள் அம்மா ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனால் விட்டுட்டோம். கொஞ்சம் ஹார்டான டேஸ் தான் இதெல்லாம். பார்ப்போம் பொறுத்து என்ன பண்ணுறான்ட்டு.